பச்சை பயிரில் புரோட்டீன், ஃபைபர் கன்டென்ட் நிறைய இருக்குது. பயிரை மட்டும் வேக வச்சு கொடுத்தா பசங்க சாப்பிடவே மாட்டாங்க. அதில் கொஞ்சம் இனிப்பு சேர்த்து குழிப்பணியாரம் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பச்சை பயிரில் குழிப்பணியாரம் பண்ணி தானே கேட்குறீங்க, வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். ஒரு கப் அளவு பச்சை பயிரை வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்து பயிர் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து 4 விசில் வச்சு வேக விடலாம். ப்ரெஷர்லாம் இறங்கட்டும். அதுக்குள்ளே வெள்ளைப்பாகு காய்ச்சிடலாம். ஒரு கப் வெள்ளத்துக்கு 1 கப் தண்ணி சேர்த்து 4 ஏலக்காய் தட்டி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாகுப்பதம் வரணும்னு தேவையில்லை. இப்போ குக்கரில் ப்ரெஷர் இறங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பயிரை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பயிர் எடுத்து அதே கப்பில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்காக அரைச்சி ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இது கூட கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளைப்பாகு, 1 கப் தேங்காய் துருவல், தேவையான உப்பு சேர்த்து இட்லி மாவு பார்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க. பனியார் மாவு வந்து கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் பனியாரம் நல்லா உருண்டையாக வரும். இந்த பக்குவத்துக்கு மாவு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பனியாரம் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துடலாமா? பனியார்கள் சூடானதும் ஒவ்வொரு குழியிலையா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரைச்சி வச்சிருக்கிற பனியார் மாவை ஒவ்வொரு குழியிலையா ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸில் குக் ஆயிரும். இன்னொரு பக்கம் பரட்டி விட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா 2 பக்கம் வேக விட்டு எடுத்தீங்கன்னா டேஸ்டியான பச்சைப்பயிறு இனிப்பு குழிப்பணியாரம் ரெடி. பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்துடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்தியான ஒரு ரெசிபியும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. அன்டில் பை ஃப்ரம் ஷோபனா.